Hey guys, welcome back to Madras Cine Makeup Artist. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு ஷாம்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலாவே நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ எல்லா ஷாம்பும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றது இல்லை. பட் ரோஸ்மேரி இன்கிரீடியன்ட் இருக்கிற நிறைய ஷாம்பு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாம் இந்த பில்கிரிம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பில்கிரிமோட இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பில்கிரிம் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ரோஸ்மேரி இருக்குது அண்ட் பயோட்டின் இருக்குது. இந்த பில்கிரிம் ஷாம்பில் ஸ்பானிஷ் ரோஸ்மேரி இருக்கிறதுனால அது ஹேர் ஃபாலிக்கில் ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதே மாதிரி இதில் பயோட்டின் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ரோஸ்மேரி அண்ட் பயோட்டின் இருக்கிறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண போகுது. நார்மலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரை ட்ரை பண்ணும் போது ஹேர் ஸ்மூத்தாக இருக்காது. அப்போ நம்ம டீடாங்கிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் நிறைய பிரேக் ஆகும். அந்த மாதிரி பிரேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாகும், ஹேரும் ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு ஹேர் ஒரு ஷைனி லுக்கும் கொடுக்கும். இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஹேர் டைப்ஸ்க்கும் சூட்டபிள் ஆகும். இதை ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே போல் ஹேரை வெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் தேவையான அளவுக்கு நம்ம ஹேரோட ரூட்டில் இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு பட் ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். டெய்லி ஹேருக்கு ஷாம்பு போடாதீங்க, ஏன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகும். எந்த ஒரு நியூ ஷாம்பு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஷாம்பு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சல்பேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் 1 month யூஸ் பண்ணதில் எனக்கு இதில் மென்ஷன் பண்ண மாதிரி 95% ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் கோம் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ண பிறகு எனக்கு 95% ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகுது. இப்போ நான் ஹேர் கோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் என்னோட கோமில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இது கிட்டத்தட்ட நான் ஃபுல் பாட்டில் காலி பண்ணிட்டேன், ஒரு எம்டி பாட்டில். பட் கண்டிஷனர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது மட்டும் தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இது கூட ஹேர் க்ரோத் சீரமும் கிடைக்குது. பட் நான் அதை ட்ரை பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது. உங்களோட மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கும் அந்த கமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.